என்ன வீட்ல யாரையும் காணா? அடியே அன்னைக்கிளி, அன்னைக்கிளி, இதோ வந்துட்டேன் மாமா. எங்கடி போன? சீக்கிரம் வா. ஏன் அன்னைக்கிளியா அது? என்ன மாமா? இந்த புடவையெல்லாம் எப்படி எடுத்தது? ஆமா, நீங்க வேற எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. என்னடி சொல்ற? இந்த புடவை உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இல்லாதனால தானே கேக்குறேன். இந்த புடவையை கட்டிக்கிட்டு தான் மணவரையில நான் உட்காந்துருந்தேன். நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்க. அது கூட மறந்துடுச்சா உங்களுக்கு? அட அப்படியா அன்னைக்கிளி? நான் அதை மறந்தேட்டேன். நல்லா இருக்கு புடவை, இன்னும் புத்தம் புதுசா அப்படியே வச்சிருக்க. பின்ன வேற எங்க கட்டுறது? ஆமா, எதுக்கு இப்ப இதெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்க? பின்ன நம்ம பொண்ணு ஜீவா வரால, அவளுக்கு நான் அழகா தெரிய வேணாம், அவளை வரவேற்கணும் தான் நான் இந்த மாதிரி கட்டிட்டு நிக்கிறேன். சரி சரி, ஜீவா வந்தாலும் வருவா, நீ பெரிய கூத்தால பண்ணிக்கிட்டு இருக்க. சும்மா கண்ணு வைக்காதீங்க மாமா. ஆமாண்டி, நீ இம்புட்டு அழகா இருந்து நான் பார்த்ததே இல்ல. அப்பப்ப புது புது புடவையா வச்சிருந்தீனா எனக்கும் கட்டி காமி, அப்பதான் எனக்கும் நீ அழகா தெரிவ. அப்ப இம்புட்டுனால நான் அழகா இல்ல, இன்னைக்கு இதை கட்டவும் நான் அழகா தெரியறேனாக்கா உங்களுக்கு? அப்படி சொல்ல வரல, எப்பவுமே நீ அழகுதான். இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டவும் மேற்கொண்டு அழகு இன்னும் கூடுதலா தெரியுது, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நான் உங்க கண்ணுக்கு அழகா தெரியணும் மாமா? எப்பவுமே நீ எனக்கு அழகுதான் அன்னைக்கிளி. இதுதான் 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 இருவரும் காண துடித்த நாளோ. இதுதான் 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 இருவரும் சேர துடித்த நாளோ. விழியாதில் விழுவேனா, இனி உன்னை விடுவேனா, விரலுடன் அடவிடல் கடத்திய காதலர் மறப்பேனா, உடன் வருவேனா, உயிர் தொடுவேனா, நினைக்கும் நொடியெல்லாம் அருகில் இருக்கணும், அருகில் இருக்க நீ இறுக்கி பிடிக்கணும், உனக்காய் மருகணும் எனக்குள் உருகணும் உயிரே. மாமா, அக்காலாம் கிளம்பிட்டாங்களா? வாசம்பா, அவங்கெல்லாம் கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சு. என்ன 1 மணி நேரம் ஆச்சா? ஆமா செம்பா, நீ இப்பதான் முழிச்சு வரியா? ஆமா மாமா. அக்கா ஏன் என்னை எழுப்பவே இல்லை? நீ தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு விட்டுருப்பாளோ என்னமோ. ஓ அப்படியா, சரிங்க மாமா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் செம்பா. உனக்கு சாப்பாடு அங்க டேபிள்ல இருக்கு, எடுத்து சாப்பிடு. சரிங்க மாமா. அக்கா கிளம்பி போனது கூட தெரியாம அந்த அளவுக்கு தூங்கியிருக்கேன். ஸ்பீடா போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான், இதுதான் சரியான நேரம். அடியே ராஜு, ராஜு. பாப்பா கூப்பிட்டீங்களாப்பா? உன் பேர் தான் ராஜா? இல்லப்பா. உன்னைய கூப்பிடலன்னு தெரியுதுல்ல, போய் உங்க அம்மாவை போய் கூட்டிட்டு வா. சரிங்க பந்தா, போய் கூட்டிட்டு வரேன். மா, என்னடி அடுப்படியில் வேலையா இருக்கேன்னு தெரியாது, எதுக்கு கத்திக்கிட்டே கிடக்குற? ஆமா கொஞ்சம் பொறுமையா பேசுமா, அப்பா தான் உன்னை கூப்பிட்டாரு. அப்படியா, சரி சரி நகரு, நான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். சரிம்மா. மசம் நிக்காம சீக்கிரம் ஆபீஸ் போற வழியை பாருடி. சரிம்மா. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா, எத்தனை வாட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சொல்லுங்க, என்ன வேணும்? நேத்து நைட்டு ஒரு பை கொடுத்தேல்ல, அந்த பை எங்க, எடுத்துட்டு வா போய். ஏங்க நம்ம ரூம்ல தானே இருக்கு, போய் எடுத்துக்க வேண்டியதானே, இதுக்கு நீங்க எங்களையே கூப்பிடுறீங்களா? கிச்சன்ல எனக்கு 1008 வேலை இருக்கு. என்ன அப்ப ஒரு பைய தானே எடுத்துட்டு வர சொல்றேன், அதை உன்னால எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாதா? நீ ஒன்னும் பண்ண வேணாம், இதே மாதிரி நீயே உன் வேலை எல்லாத்தையும் பாத்துக்கோ. சரி சரி கோவப்படாதீங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒரு பைய கூட எடுத்துட்டு வந்து வச்சுக்க தெரியல, உடனே என்கிட்ட முகரையை காமிக்க வேண்டியது. உங்க ஆத்தை அப்ப எண்ணத்தை தான் வளர்த்து விட்டானு தெரியல. ஒரு பைய எடுத்து கொடுக்கறதுக்கு என்ன பேச்சு பேசுறா? விட்டா நம்மளே சமைக்க விட்டுருவா போல. இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் இவ ஒழுங்கா இருப்பா. கொஞ்சம் இடம் விட்டோம் அப்படியே தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்கிறது. யார்கிட்ட? இந்த சிவனாண்டிக்கிட்டே வா. இந்தாங்க உங்க பைய. என்ன உன் மூஞ்சி போக்குற போக்கே சரியில்லை. என்னங்க நல்லா தானே இருக்கேன். உனக்கு ரொம்ப தான் கொழுப்பு. ஆமா, உன் ஆத்தாக்காரி எனக்கு அப்படியே கொழுப்பா ஆக்கி போட்டா பாரு, கொழுப்பு ஏறி போய் கிடக்கிறதுக்கு. என்ன இங்க மச மசன்னு நின்றுகிட்டு இருக்க? போய் கிச்சன்ல வேலை இருந்தா பாரு போ.
சரிங்க. நில்லு நில்லு. சொல்லுங்க. மத்தியானம் என்ன சாப்பாடு? மத்தியானம் கூட்டு பொரியல் செய்யலான்னு இருக்கேங்க. என்னது, கூட்டு பொரியலா? வேற என்னங்க செய்யட்டும்? ஏதாவது முட்டை கிட்ட வறுத்து வைக்க வேண்டியதானே? ஆத்தி, இன்னைக்கு கோகுலாஷ்டமி, கிருஷ்ணருக்கு உகந்த நாள். நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட வேணாமா? இந்த வீட்ல எந்த கிருஷ்ணர் இருக்கான்னு நீ கொண்டாட போற? கிருஷ்ணர் இருக்காரா இல்லையாங்க, நம்ம பொண்ணுக்காண்டியாவது கொண்டாடணும்ல. அதனால உங்களுக்கெல்லாம் வெஜ்ஜு தான். உங்களுக்குலாம் வெஜ்ஜுனா அப்போ உனக்கு என்ன? நம்ம எல்லாருக்கும் வெஜ்ஜு தாங்க. நாளைக்காவது முட்டையை வைப்பியா வைக்க மாட்டியா? ஏங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்க. அப்ப புதன்கிழமை தான் வைக்க போற? ஆமாங்க, புதன்கிழமை நீங்க கறி எடுத்துட்டு வந்தா கறி சமைக்கலாம். நீங்க கறியை 1 கிலோ எடுப்பீங்க, அதுல 3/4 கிலோ தங்கச்சி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருவீங்க. அப்புறம் 1/4 கிலோ மட்டும் எப்படி சாப்பிட்றது? நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கா, அவளும் கல்யாணம் பண்ணி போயின இடத்துல ஏதாவது பேச்சு வரக்கூடாதுல்ல. நீங்க தான் நல்லபடியா வாங்கி கொடுக்கணும். நீங்க இன்னமும் உங்க தங்கச்சிக்காரையை தொங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நம்ம பிள்ளைய பாக்குறது? என்னைய தான் அப்படி போட்டு வாட்டினீங்க, நம்ம பிள்ளையுமா உங்களுக்கு அக்கறை இல்லாம போயிடுச்சு. சரி ரொம்ப அளக்காத. நாளை மறுநாள் கறி வாங்கி தரேன். கறி வறுவலும் கறி குழம்பையும் வச்சு கொடு. சரிங்க. இப்ப கிளம்புறேன். சரிங்க. ஆளையும் சைஸையும் பாரு, எது எடுத்தாலும் தங்கச்சிக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வாரி இறக்கிறாரு. இங்க எங்களுக்குலாம் மட்டும் வாய் இல்லையாக்கும். இனிமேட்டு இந்த ஆளுக்கு இப்படிதான் பண்ணணும். நேற்று இந்த ஆளுக்கு ரசத்தை ஊத்திவிட்டு நானும் என் மகளை மட்டும் மீன் குழம்பு வச்சு தின்னோம். அதே மாதிரிதான் எல்லா நாளும் பண்ணணும். இனிமேட்டு வாங்கி கொடுத்துட்டு அதில் 3/4 கிலோ அங்கே கொண்டு போய் தள்ளிடுறது. சும்மா நாங்களாம் வாய்க்கு செத்தவங்க பாரு. எங்களுக்குலாம் வாய் இல்லை, நாங்களாம் சாப்பிடவே மாட்டோம், மோந்து பார்த்துட்டு விட்டுருவோம். இனிமேட்டு இருக்கு இந்த ஆளுக்கு, ஏதாவது பண்ணட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் நான். அடியே கீதா, என்னம்மா மீன் குழம்பு கொஞ்சோண்டு கிடக்கு, நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்டுமா? நீயே சாப்பிடுமா, எனக்கு வேண்டாம். சரி வர வரைக்கும் லாபம், நம்மளே மீன் குழம்பு ஊற்றி தின்றுறோம். அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சாமியை கும்பிட ஆரம்பிப்போம் சாயங்காலமா. அதுங்காட்டி கிளம்பி ஓடிடுச்சுங்க. எப்படி நான் தூங்குனேன்? அவ்வளோ சீக்கிரத்துல எங்க அக்கா எப்படி எல்லா வேலையும் பார்த்துட்டு ஓடிச்சு? எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா. நான் எந்திரிச்சு போனதே 7 மணி தான். அப்ப எங்க அக்கா நைட்டு ஃபுல்லா தூங்காமே உட்கார்ந்து இருந்திருக்குமோ? இருக்கும். தான் மகளுக்கு நான் தூங்காம கூட கிடப்பா. அம்புட்டு நான் வீணாக்குற மாதிரி நான் ஒரு காரியத்தை பண்ண போறேன். இப்ப நீ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒரு பலனும் இருக்காம ஆக போகுது. தேவிக்கு போனை போட்டு எல்லா உண்மையும் சொல்லிடணும், அதுவும் வேற சிம்ல இருந்து. ஹலோ, யாரு? நான் சொல்றத மட்டும் காதுல வாங்கிக்கங்க. நீங்க தேவி தானே பேசுறது? ஆமா, நான் தேவி தான் பேசுறேன். நீங்க யாருங்க? என் பேரு, நான் எந்த ஊர்ல இருந்து அடிக்கிறேன், நான் யாருங்கிற விவரம்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. சொல்றத மட்டும் நம்புங்க, அது உண்மை. ஏங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது, இத்தனைக்கும் உங்க பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்றத மட்டும் உண்மை, நான் எப்படி நம்புறது? ஐயோ, இவ வேற குறுக்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டே கிடக்குறா. இங்க பாருங்க தேவி, நான் உங்களோட குடும்ப விஷயத்தை பத்தி சொல்ல வந்திருக்கேன். ஏங்க யாருங்க நீங்க? என் குடும்ப விஷயத்த நீங்க எதுக்குங்க எனக்கு சொல்லணும்? எனக்கு தெரியாத என் குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு? அப்படியே லூசு சிரிக்கி, என்னன்னே தெரியாம நீ பாட்டுக்கு படப்படன்னு பேசிக்கிட்டே கிடக்குற. கரெக்டா தான் வச்சிருக்கா தேனு, சரியான லூசுன்னு. ஹலோ, உங்க மருமகளை பத்தி ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என் மருமகளை பத்தி நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா? ஆமா, கேட்டா கேளுங்க, கேட்காட்டினா போங்க. எனக்கு கேட்க விருப்பம் இல்ல, பேசாம வச்சிருட்டுமா? யாரு அவ? லூசு சிரிக்கி மாதிரி என்ன இப்படி இருக்கா? அவ மருமகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவ பாட்டுக்கு அக்கறையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா. ஹலோ, நான் போனை வைக்கிறேங்க, எனக்கு 1008 வேலை இருக்கு. ஏங்க நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. சரிங்க கேக்குறேன். அப்ப நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? சும்மா தேவையில்லாம பேசி குடும்பத்துல குட்டையை கிடக்கலான்னு பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேங்க. பேசாம வைங்க போனை, வேற யாருக்காவது போன் அடிச்சு என்ன வேணாலும் பேசுங்க. இங்க பாருங்க தேவி, உங்க மருமக இப்ப எங்க இருக்கா தெரியுமா? ஹலோ, அவ எங்க மைனி வீட்டுல தான் இருக்கா. எதுக்கு தேவையில்லாத வேலை உங்களுக்கு? ஹலோ, மைனி வீட்டுல இல்ல இப்ப, பின்ன வேற எங்க போயிட்டா? உங்க மைனி தேனு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வைத்தியரை பார்க்க போயிருக்காங்க. என்னது, வைத்தியரை பார்க்க போயிருக்காங்களா? ஆமாங்க, அதை சொல்லலான்னு தான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணேன். வைத்தியரையா? எதுக்கு? குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தீங்கல்ல, அதற்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வைத்தியரை பார்க்க போயிருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியா ஓப்படியாங்கிறீங்க? ஏங்க நீங்க சொன்ன செய்தி ரொம்ப நல்ல செய்தி. இப்பயாவது புத்தி வந்து எங்க மைனி கூட்டிட்டு போறாங்களே, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. அட என்னங்க நீங்க எவ்வளவு பெரிய மாமியாரு, குடும்பத்துக்கு மூத்தவங்க, உங்ககிட்ட கேட்காம தேனை அதுவா முடிவெடுத்துட்டு அவங்க அம்மா கூட போயிருக்கா. நீங்க இதெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா? என்னது கண்டிக்கணுமா? ஏங்க அவங்க என்ன கொலை பண்ணவா போயிருக்காங்க? குழந்தை பெற்றுக்க தானே போயிருக்காங்க. இதுக்கு எதுக்கு நான் கண்டிக்கணும்? என்ன நீங்க மாமியாரா இருந்துகிட்டு உங்ககிட்ட சொல்லாம அவங்களா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க,
இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, மைனி என்னையோட பெரியவங்க, அவங்க எனக்கு அம்மா மாதிரி. எது செஞ்சாலும் நல்லதா தான் இருக்கும். வைத்தியத்தை கூட்டிட்டு போனா மட்டும் நல்லது தானே. அவளுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து அவங்க பார்த்து விட்டாங்கன்னா பின்னாடி குழந்தை பிறக்கிறதுக்கு அவளுக்கும் ஈஸியா இருக்கும். இதுல நாங்க என்னத்தங்க சொல்றது? ஏங்க உங்கள்கிட்ட சொல்லாம போயிருக்காங்கங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், போயிட்டு வந்து சொல்லுவாங்க. இதுல என்ன தப்பு வேண்டி கிடக்கு? என்னதான் நான் மாமியாரா இருந்தாலும் மைனி தேனோட அம்மா. என்னைய விட அவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க கூட்டிட்டு போறதுல தப்பு எதுவும் இல்லையே. அதுவும் என்கிட்ட சொல்லாம கூட்டிட்டு போறதுல எந்த தப்பும் இல்லை. இவ சரியான லூசு சிரிக்கியா இருப்பா போல. ஏங்க, எனக்கு வீட்டு வேலையே தலைக்கு மேல இருக்கு. நீங்க தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த குடும்பத்தை பிரிக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பீங்களே. நீங்க வேணா வேற குடும்பத்தை ட்ரை பண்றீங்களா? நான் போன வைக்கிறேன். சே, நம்ம கூட தேவியை என்னமோ ஏதோன்னு நினைச்சோம். இதை வச்சு பெரிய கலவரத்தை உண்டாக்கலான்னு பார்த்தா சப்புன்னு முடிஞ்சு போச்சே. எனக்கு தெரிஞ்சு தேவி அந்த அளவுக்கு பெரிய வில்லியே இருக்க மாட்டாலோ என்னமோ. நம்ம தான் அவளை பார்த்து தப்பு கணக்கு போட்டுட்டோம். கூட்டிட்டு போனா என்ன தப்பு ஏது தப்புங்கிறா. அப்புறம் அன்னைக்கு மட்டும் நான் மாமியாரு அப்படி இப்படின்னு எப்படி பேசுனா, அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டா. இவள்கிட்ட கேட்காமையே எங்க அக்கா எல்லா முடிவையும் எடுத்து கூட்டிட்டு போயிருக்கு. இவ அதை பத்தி ஒண்ணு கூட கண்டுக்கல. இவ்வளவு தூரம் சொல்றேன், என்ன ஏதுன்னு ஆராயாம ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்கன்னு என்னையே கலாய்க்கிறா. என்னைய பார்த்தா எனக்கு இருக்கு மாதிரி தெரியுதா அவளுக்கு? இருக்கட்டும். இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காமையா போயிடும். அப்ப வச்சுக்கிறேன் அவளை.